யாரையும் சேர்க்க முடியாது, இது பொதுக்குழு எடுத்த தீர்மானம் சொன்னாரே இல்லையா ஸ்டேஜில். பொதுக்குழு முடிவு பண்ணியாச்சு, 6 இருந்தாலும் 9 இருந்தாலும் 15 இருந்தாலும் சேர்க்க முடியாதுன்னு கத்துறாரு பல்லழகர். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பல்லழகருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பொதுக்குழு எடுத்த முடிவுகளை எதிர்த்து வழக்கு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படி தான் நிற்கிது. அவங்க தானே சொல்லணும், நீ எடுத்தது சரியில்லை, 4 பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நீ பொதுச் செயலாளர் இல்லையான்னு சொல்ல வேண்டியது அவங்க. கோர்ட்டில் போய் நான் பொதுச் செயலாளர்னு இவரே எழுதி கொடுத்து, இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நான் இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் இப்படி இன்னும் திமிரா அகம்பாவமாக நீ மேடையில் நின்று அவங்கள சேர்க்க முடியாது, இவங்களை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன சார்? ஏதாவது புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆகவே அகம்பாவத்தின் உச்சியில் போய் நிற்கிறார் அவர், ஆணவத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்.